இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, எங்களை அன்பு செய்து எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நாள்தோறும் கொடுக்கின்றவரே, வாழ்க்கையை கொடுத்து நாங்கள் நல்ல முறையில் வாழ எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றவரே, நீர் செய்கிற நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: நாம் இயேசுவோடு இறந்தோமானால் அவரோடு வாழ்வோம் என்று. கிறிஸ்து நமக்காக தம் உயிரை தியாகம் செய்து இறந்தார். நாமும் கிறிஸ்துவை பின்பற்றி நல் வாழ்க்கை வாழ்ந்து அவரோடு இறப்போமானால் நாம் நிலையான வாழ்வை பெறுவோம். நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து 2 கட்டளைகளை கொடுக்கின்றார். முதன்மையான கட்டளை, நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே, அவரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்ய வேண்டும் என்பதும், 2வது கட்டளையாக நாம் நம்மீது அன்பு கொண்டிருப்பது போல நமக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கொண்டு இருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகின்றார். இயேசு இதை சிறப்பாக செய்தார். கடவுளுக்கு முதலிடம் கொடுத்தார். தம்மோடு வாழ்கிறவர்களை அன்பு செய்தார். நாமும் இயேசுவை பின்பற்றி கடவுளை அன்பு செய்து நம்மோடு இருக்கின்ற மக்களையும் அன்பு செய்து வாழ்வோம். அப்போது நாம் ஆண்டவரின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக பெறுவோம். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளுக்காகவும் கஷ்டத்தில் கவலையில் வாடுகின்ற மக்களின் தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். இறைவா, எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.